رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. குர்ஆனிலே சொல்லுகின்ற இந்த வசனத்தை இன்றைய கருப்பொருளாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ் தஆலா உங்களுடைய இரட்சகன் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான், அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யா, செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா முதலாவதாக இந்த வசனத்திலே கட்டளையிட்டு விட்டு அதற்கு அடுத்த தரத்திலே நாங்கள் போட வேண்டிய ஒரு அடிப்படை விஷயத்தை இந்த வசனத்திலே சொல்கிறான். வபில் வாலிதைனி இஹ்சானா, நீங்கள் உங்களுடைய பெற்றார்கள் இருவருக்கும் இஹ்சான் செய்வீர்களாக, நன்மை செய்வீர்களாக என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். உண்மையில் பிர் என்ற சொல்லை குர்ஆன் சில இடங்களிலே பாவித்திருக்கிறது. நன்மை செய்தல், உபகாரம் செய்தல். வேறு சில சொற்களும் அரபு மொழியில் இருக்கின்றன. ஆனால் இங்கு அல்லாஹ் தஆலா பாவித்த சொல் இஹ்சான் என்ற சொல். ஒரு அற்புதமான சொல் தேர்வு இதிலே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இஹ்சான் என்று சொன்னால் விவகாரங்களின் மீதும் அல்லாஹ் இஹ்சானை கடமையாக்கி இருக்கிறார் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. இந்த இரண்டு இஹ்சானுக்கும் இடையிலே வேறுபாடு இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு இருப்பது இஹ்சான். இரண்டாவது, நேர்த்தியாகவும் அழகாகவும் ஒரு செயலை செய்வது இஹ்சான். இங்கு சொல்லப்படுகின்றது இந்த இரண்டாவது அர்த்தத்தில். ஆனால் முதலாவதை என்ன வகையான நன்மைகள் எல்லாம் எங்களால் செய்ய முடியுமோ அவற்றை எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு பரந்த விரிந்த பொருளிலே இந்த இஹ்சான் என்ற சொல் கையாளப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, முதலாவதாக நாங்கள் ஒரு செயல்பாட்டுக்கு வருவோம். எல்லோரும் ஒரு நிமிடம் எங்களுடைய பெற்றோரை எங்களுடைய மனதிற்குள் கொண்டு வந்து சிந்தித்து பார்ப்போம். இந்த உலகத்திலே எல்லோருக்கும் பெற்றோர் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தந்தை இல்லை என்பதை தவிர மற்ற அனைத்து மனிதர்களுக்கு இந்த உலகத்திலே பெற்றோர்கள் இருக்கிறார். சில போது பெற்றோரை அறியாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எல்லோருக்கும் பெற்றோர் இருக்கிறார். அந்த அடிப்படையிலே இப்போது நாங்கள் முதலாவதாக எல்லோரும் எங்களுடைய மனதுக்குள்ளால் எங்களுடைய தாயையும் தந்தையையும் அவர்களுடைய அந்த முகத்தை, அவருடைய உருவத்தை எங்களுடைய உள்ளத்து கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து அவர்களை நினைத்து பார்ப்போம். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே எத்தனையோ பேருக்கு தாய் தந்தை என்கின்ற நியமத்தை கொடுக்கவில்லை, பெற்றோர் என்கின்ற பாக்கியத்தை கொடுக்கவில்லை. ஆனால் எனக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நல்ல பெற்றோரை தந்தான் என்று இருந்தால் அதற்காக நாங்கள் கட்டாயம் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய வேண்டும். அவர்கள் இப்போது உயிரோடு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்திலே நாங்கள் இன்று தொழுகையாளிகளாக இந்த பள்ளியை வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால் அதற்கு சில போது எங்களுடைய பெற்றோர்களுடைய வளர்ப்பு காரணமாகும். இன்று நாங்கள் நல்ல நிலையில் ஓடி படித்து நல்ல நிலையில் இருக்கிறோம் என்றால் அதற்கு எங்களுடைய பெற்றோர்கள் சில போது காரணமாக இருக்கலாம். எனவே அவர்களை நினைத்து அல்லாஹ்வுக்கு நாங்கள் இப்பொழுது சுக்ர் செய்து கொள்வோம். மனதுக்குள்ளால் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ் என்ற வார்த்தைகளை அல்லாஹ்வுக்கு நாங்கள் எங்களுடைய பெற்றோர் என்ற அவளை தந்ததற்காக ஒரு நிமிட நேரம் நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்காக நம்முடைய பெற்றோரை நம்முடைய மனக்கண் கொண்டு வந்து அவர்களை எங்களுக்கு தந்தமைக்காக அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்வோம். இந்த நிமிடத்தை அதற்காக நாங்கள் ஆரம்பமாக பயன்படுத்திக் கொள்வோம்.
ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவிலே ஒரு சஹாபியை காண்கிறார்கள். அவருடைய பெயர் ஹாரிஸா இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹாரிஸா இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கனவிலே காண்கிறார்கள். கனவு என்னவென்று சொன்னால், சுவர்க்கத்தின் வாயிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அழகான தொனியிலே ஒருவர் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிற ஓசையை அவர்கள் கேட்கிறார். அழகான தொனியிலே அழகாக ஒருவர் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கின்ற ஓசையை கேட்கிறார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருக்கக்கூடிய மலாயிகா மார்களிலே கேட்கிறார்கள், இது யாருடைய ஓசை? யார் இந்த ஓசைக்கு சொந்தக்காரர்? சுவர்க்கத்திலே இருந்து கொண்டு குர்ஆனை ஓதுகின்ற இந்த மனிதர் யார் என்று கேட்கிறார். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, அவர்தான் ஹாரிஸா இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஓசையிலானது. அவர்தான் இப்பொழுது குர்ஆனை ஓதி பாராயணம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாரிஸா இப்னு நுஅமான் அவர்களை ஏற்கனவே அறிந்திருந்தார். அவர்களுடைய அந்த வாழ்க்கை அவர்களுக்கு நினைவுக்கு வருகிறது. அவர் தன்னுடைய தாயோடு தந்தையோடு எப்படி நடந்து கொண்டார் என்பதை அவர்கள் சிந்தித்து பார்த்தார். மிகவும் அழகான முறையிலே கண்ணியமான வழிமுறைகளை பின்பற்றி தன்னுடைய பெற்றோரோடு நடந்து கொள்கின்ற ஒருவர் தான் இந்த ஹாரிஸா இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய சிந்தனை அவர்களுக்கு வந்தது. உடனே அவர்கள் சொல்கிறார்கள், கதாலிக்கல் பிர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதுதான், இவ்வாறுதான் பெற்றோரை பெற வேண்டும், இவ்வாறுதான் பெற்றோரை பெற வேண்டும், பெற்றோரை பெறுவதால் இவ்வாறுதான் கூலி கிடைக்கும் என்று சொன்னார். அடுத்த நாள் காலையிலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கனவை சொல்கிறார். ஒரு இரவு நான் ஹாரிஸா இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கனவிலே கண்டேன். அவர் சுவர்க்கத்துக்கு உள்ளே இருந்து குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பதை நான் செவிமடுத்தேன். அதற்கான காரணத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். அவர் தன்னுடைய பெற்றோரோடு நடந்து கொண்ட அந்த உபகாரம் மிக்க வாழ்க்கை முறைதான் அவரை சுவனத்திலே கொண்டு போய் சேர்ந்திருக்கிறது என்று சொன்னார்கள் என்றார். நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றோர் என்ற அவளை இப்போது உயிரோடு யாரெல்லாம் வைத்திருக்கிறோமோ, யாருக்கெல்லாம் இப்போது தாயும் தந்தையும் அல்லது இருவரையும் ஒருவர் உயிரோடு இருக்கிறார்களோ, அவர்களுக்கு நாங்கள் எஞ்சியிருக்கின்ற காலங்களில் அழகான முறையில் அவர்களுக்கு இந்த நன்மையை செய்வதனூடாக நாங்களும் இந்த சுவர்க்கத்திலே நுழையக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த சம்பவம் எங்களுக்கு சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் குர்ஆன் ஒரு துவாவை எங்களுக்கு கற்றுத் தருகிறது. எல்லோருக்கும் பாடமான ஒரு பிரபலமான துவா. 17வது அத்தியாயத்தினுடைய 27வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா இந்த துவாவை எங்களுக்கு கற்றுத் தருகிறார். கட்டாயம் நீங்கள் பெற்றோர்களுக்காக இந்த துவாவை கேட்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய வார்த்தையில் தயாரிக்கப்பட்ட துவா. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், நாங்கள் சிறு வயதில் இருந்தபோது எங்களை எப்படி அழகான முறையில் எங்களுடைய பெற்றோர்கள் பராமரித்தார்கள், எங்களை எப்படி அவர்கள் கவனித்தார்கள், எப்படி எங்களை அழகான முறையிலே வளர்த்தார்களோ, எதற்கு காட்டினார்களோ, அதே போல யா அல்லாஹ் அவர்களுக்கு இப்போது நீ இரக்கத்தை காட்டுவாயாக, அவர்களுக்கு நீ அருளை சொல்லுவாயாக என்ற அர்த்தத்திலே வரக்கூடிய இந்த துவாவை அல்லாஹ் தஆலா எங்களுடைய பெற்றோர்களுக்காக கேட்குமாறு சொல்லி இருக்கிறார். அவர் உயிரோடு இருந்தாலும் இந்த துவாவை கேட்கலாம், உயிரோடு இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு இந்த துவாவை நாங்கள் கேட்கலாம். ஆனால் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு இந்த துவா மிக பொருத்தமானதாக இருக்கிறது. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று வரக்கூடிய இந்த துவாவை அர்த்தம் புரிந்து இப்பொழுது எங்களுடைய பெற்றோர்களுக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் குறிப்பிட்ட நேரம் அவர்களுக்காக இந்த துவாவை நாங்கள் கேட்டுக்கொள்வோம். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவர் அமைதியான முறையில் கையேந்தி அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய பெற்றோர்களுக்காக இந்த துவாவை நாங்கள் இப்பொழுது கற்றுக்கொள்வோம்.
رب ارحمهما كما ربياني صغيرا رب ارحمهما كما ربياني صغيرا என்ற பிரார்த்தனையை நாங்கள் அதிகம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பெற்றோர்களுக்காக ஓதிக்கொள்ள வேண்டும். மாலிக் இப்னு ரபியா ஸாயிதி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தியை நாங்கள் பார்ப்போம். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்து கொண்டிருந்தோம் ஒரு சபையிலே. அப்போது பனூ சலமா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் அங்கே வருகிறார். வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் தந்தை உயிரோடு இருக்கின்ற போது நான் அவர்களுக்கு நிறைய பணிவிடை செய்திருக்கிறேன், அவர்களை பராமரித்திருக்கிறேன், அவர்களுக்குரிய ஹக்குகளை எல்லாம் கொடுத்திருக்கிறேன். இப்போது அவர்கள் உயிரோடு இல்லை, அவர்கள் இருவரும் இப்போது உயிரோடு இல்லை. நான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் இன்னும் பாக்கி இருக்கிறதா? அவர்கள் உயிரோடு இருந்த போது அவர்களை நல்ல முறையில் கவனித்திருக்கிறேன், பராமரித்திருக்கிறேன், அவர்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை ஹக்குகளையும் நான் சரியாக நிறைவேற்றி இருப்பதாக உணர்கிறேன். இப்போது அவர்கள் என்னோடு இல்லை, என்னை விட்டு பிரிந்து விட்டார்கள். நான் இன்னும் என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் செய்ய வேண்டிய ஏதாவது பிர்ருகள் நன்மைகள் பாக்கி இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் இருக்கிறது, நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது. முதலாவது அஸ்ஸலாத்து அலைஹிமா, அவர்களுக்கான ஜனாஸா தொழுகையை தொழுதிருக்க வேண்டும், அதை நீங்கள் தொழுதிருக்க வேண்டும். இது நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய மரணித்தால் ஒரு பிள்ளையாக நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய முதலாவது கடமை அஸ்ஸலாத்து அலைஹிமா, அவர்களுக்கு நீங்கள் தொழுகையை நடத்திருக்க வேண்டும். இரண்டாவது வஸ்திக்ஃபார் லஹுமா, அவர்களுக்கு நீங்கள் இஸ்திக்ஃபார் பிழை பொறுப்பேற்று இருக்க வேண்டும். எங்களுடைய பாவத்துக்காக நாங்கள் பிழை பொறுக்க தருவதை போலவே எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவத்துக்கும் நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்ய முடியும். அவர்களுக்காக நீ இஸ்திக்ஃபார் கூற வேண்டும், அது அவர்கள் மௌத்தானதற்கு பிறகு நீ செய்யக்கூடிய ஒரு கடமையாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். மூன்றாவது சொல்கிறார்கள் அவர்கள் யாரோடாவது ஏதாவது உடன்படிக்கைகள் செய்திருந்தால், வாக்குறுதிகளை கொடுத்திருந்தால், ஏதாவது வாதாக்களை சொல்லியிருந்தால் அதனை ஒரு பிள்ளையாக நீ நிறைவேற்றி வைக்க வேண்டும். இது நீ செய்ய வேண்டிய மூன்றாவது கடமை. அவர்கள் நோத்தாகிவிட்டார்கள், ஒருவருக்கு ஏதாவது ஒன்றை வாக்களித்திருப்பார்கள், கடன் கொடுக்க வேண்டியிருக்கும், ஏதாவது வாக்குறுதிகளை கொடுத்திருப்பார்கள், அதனை நீ ஒரு பிள்ளையாக அவர்கள் மரணித்ததற்கு பிறகு நிறைவேற்றுவதனுடைய கடமை என்று சொன்னார்கள். நாலாவது சொன்னார்கள் வஸீலத்து ரஹம், அவர்கள் விட்டுட்டு போன இரத்த உறவுகள் இருப்பார். தாயினுடைய சகோதரர்கள் சகோதரிகள், தந்தையினுடைய சகோதரர்கள் சகோதரிகள், அவர்களுடைய ஏனைய பிள்ளைகள் உன்னுடைய இரத்த உறவுகளாக இருப்பார்கள். அந்த இரத்த உறவுகளை நீ சரியான முறையில் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது மரணத்துக்கு பின்னால் நீ அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பாக்கியமாக கண்ணியமாக இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஐந்தாவதாக சொல்கிறார்கள் அவர்களுடைய நண்பர்கள் இருப்பார்கள். உங்களுடைய தாய் தந்தையினுடைய அவர்கள் உயிரோடு இருக்கின்ற போது அவர்கள் பழகிய நெருக்கமான உறவுகள் இருப்பார்கள், அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்தும். பாப்பாட கூட்டாளி உம்மாட கூட்டாளியாக இருக்கிறவர்களை நாங்கள் சந்தித்து நீங்க இந்த வாப்பாவோட உம்மாவோட இப்படி பழகிருந்தீங்க, அவங்க இல்ல உங்களுக்கு நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், அவங்களுக்கு ஏதாவது சதக்காக்கள் அல்லது தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கலாம் அல்லது சுகம் விசாரித்துட்டு வரலாம், அது உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம். இந்த 5 விஷயங்களையும் தாய் தந்தை மரணித்தவர்களுக்காக சொல்றாங்க. உயிரோடு இல்லை, உம்மாவும் பாப்பாவும் இப்போது உயிரோடு இல்லை, நாங்கள் அவர்களுக்கு சந்திக்க இயலாது, அவர்களுக்கு எதையும் கொடுக்க முடியாது. ஆனால் அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய 5 விஷயங்கள்: அவர்களுக்காக தொழுதிருக்க வேண்டும், அவர்களுக்காக இஸ்திக்ஃபார் போட வேண்டும், அவர்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும், அவர்கள் விட்டு போன உறவுகளை சேர்ந்து நடக்க வேண்டும், அவர்களுடைய நண்பர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். 5 அழகான பண்புகளை ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த மனிதருக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய பிள்ளை மகன் ஒரு நாள் வீதியில ஒரு பயணம் போய் கொண்டிருக்கிறாங்க. ஒரு வியாபார கூட்டத்தோட தான் பயணம் போய் கொண்டிருக்கிறாங்க. அவ்வாறு பயணம் போற நேரம் ஒரு கழுதையில் தான் அவர்கள் நடந்து போவார்கள். கொஞ்சம் தூரம் தயாரானால் கழுதையின் மீது ஏறி பயணிப்பார்கள். சரியான வெயில், அந்த நேரத்திலே ஒரு அழகான தலைப்பாகை ஒன்றை அவர்கள் அணிந்திருந்தார்கள். அந்த வெயிலில் இருந்து அவர்களுக்கு அந்த தலைப்பாகை ஒரு பாதுகாப்பை கொடுத்துக் கொண்டிருந்தது. பயனுக்கு கழுதையிலே அவ்வப்போது அமர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பார்கள். இவ்வாறு போய்கொண்டிருக்கிற நேரத்திலே
வழியிலே, ஒரு பாலைவன பாதையிலே ஒரு நாட்டுப்புற அரபியை சந்திக்கிறார். சந்தித்த உடனே இவரை எங்கோ கண்டது போல இருக்கிறது இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள். உடனே அவருக்கு அருகிலே போய் அவருக்கு சலாம் சொல்லி அவருடைய சுகம் விசாரித்து விட்டு கேட்கிறார்கள், நீங்கள் இன்னாருடைய மகன் இன்னார் தானே, இவருடைய மகன் இவர் தானே என்று கேட்கிறார், அடையாளப்படுத்துகிறார். உடனே அந்த மனிதர் சொல்கிறார், ஆம் நான் அவர்தான், என்னை எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்கிறார். உடனே அந்த உங்களை எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய கழுதையையும் தான் அணிந்திருந்த தலைப்பாயையும் அந்த மனிதருக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார். நீங்கள் வெயில் காலம் பயணம் செய்கிறீர்கள், இந்த கழுதையும் பயணம் செய்வீர்கள், இந்த தலைப்பாயையும் அணிந்து கொள்வீர்கள். அந்த மனிதருக்கு அளவில்லாத ஒரு சந்தோஷம். யாருமே தெரியாத ஒரு மனிதர் இடையிலே மதித்து சலாம் சொல்லி சுகம் விசாரித்து நமக்கு கழுதையையும் தலைப்பாயையும் அன்பளிப்பாக தந்திருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்திவிட்டு அவர் போயிருக்கிறார். இப்போது கூட இருந்த ஏனைய தோழர்களுக்கு ஒரே ஆச்சரியம். கேட்கிறார்கள், அவர்களுடைய யோகினர் கிடையாது, அவரை நான் உங்களோடு சந்தித்து கண்டதும் கிடையாது, யார் அந்த மனிதர், யாருக்காக இப்படி ஒரு உபகாரத்தை நீங்கள் செய்தீர்கள், இந்த கடினமான வெயில் பயணத்தில் உங்களுடைய கழுதையின் தலைப்பாயை நீங்கள் அன்பளிப்பு செய்து விட்டீர்களே என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் கேட்கப்பட்டவர்கள் சொன்னார்கள், அது வேறு யாரும் அல்ல, என்னுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஒரு நண்பர். என்னுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு உயிரோடு இருக்கின்ற போது இவர் அடிக்கடி சந்திப்பார். அவரை நான் கண்டிருக்கிறேன் சிறிய வயதிலே. உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்போது இவருக்கு ஏதாவது நன்மைகளை செய்வார்கள். இப்போது என்னுடைய தந்தை உயிரோடு இல்லை, அவருக்கு பதிலாக நான் அவருக்கு உபகாரம் செய்வது எனக்கு கடமை அல்லவாக சொல்லிவிட்டு தன்னுடைய தந்தைக்கு பதிலாக அந்த உபகாரத்தை அவர்கள் அந்த இடத்திலே செய்துவிட்டு போன வரலாறுகளை நாங்கள் படித்து பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சின்ன வயதிலே பிறப்பதற்கு முன்பே தந்தை மரணித்து விட்டார். 6 வயது நிரம்புவதற்கிடையிலே தாயும் மரணித்து விட்டார். எனவே அவர்களுக்கு பெற்றார்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை. இதனால் அவர்கள் கடுமையாக கவலைப்பட்டிருக்கிறார். அதற்கு பகரமாக தன்னை வளர்த்து ஆளாக்கிய ஏனைய மனிதர்களை எல்லாம் அவர்கள் கடுமையாக கண்ணியப்படுத்தி இருக்கிறார். ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூ தாலிப் அவர்களுடைய மனைவி. அபூ தாலிப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. ஃபாத்திமா பின்த் அஸத் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு உடைத்தார். இந்த ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயதில் இருக்கும் போது பசியோடு அவருடைய வீட்டுக்கு முன்னாடி நிற்பார்கள். இந்த ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா கடும் வறுமையில் இருந்தவர்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து பால் ஊற்றி இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் கொடுத்து அந்த பழக்கத்தை கொண்டிருந்தார். இது அவருடைய உள்ளத்திலே கடும் தாக்கம். என்னுடைய தாய் இருந்திருந்தால் இப்படித்தானே என்னை பராமரித்திருப்பார்கள். ஒரு தாயை கூட தன்னுடைய சாட்சியை அவர்கள் நினைத்து அவர்களோடு வளரக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை மரணித்து விடுகிறார்கள். அவ்வாறு மரணித்த சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய விருப்பத்துக்குரிய ஒரு கமீஸ் ஆடையை கொண்டு போய், இதனால் என்னுடைய இந்த உறவை நீங்கள் கபன் செய்யுங்கள் என்று தன்னுடைய மேலையில் பட்ட ஒரு ஆடையை கொடுத்து அந்த பெண்ணை கபன் செய்யுமாறு கொடுக்கின்றார்கள். பிறகு அவர்களுக்குரிய ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டு கபரிலே அவர்களை அடக்கம் செய்கின்ற சந்தர்ப்பம் வருகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே கபருக்குள் இறங்கி விடுகிறார். தானே கபருக்குள் இறங்கி அந்த தாயை என்னிடம் பாருங்கள் என்று தன்னுடைய கைகளால் ஏற்றி அவர்களை அந்த கபரிலே அடக்கம் செய்கின்ற பணியை தானே தன்னுடைய கரங்களால் செய்து முடித்தார். இதனை கண்டு ஆச்சரியப்பட்ட சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாங்கள் இப்படி உங்களை கண்டதில்லையே, யாருக்காகவும் இப்படி நீங்கள் கபரில் இறங்கியதில்லையே, உங்களுடைய ஆடை அவருக்கு கபனாக இருந்தீர்களே, எதற்காக? அப்போது கண்ணீர் மல்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய தாய் எனக்கு இல்லை, சின்ன வயதிலே என்னை விட்டு பிரிந்து விட்டார். என்னை சின்ன வயதிலே நான் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற காலத்திலே எனக்காக பல உதவிகளை செய்து என்னை அரவணைத்து ஆதரித்த இந்த தாய் மரணித்தாலும் அவர்களுடைய உடம்போடு என்னுடைய ஆடை ஒட்டிக் கொண்டிருக்க வேண்டும். அவர்களுடைய கடைசி தொழுகையாக என்னுடைய கைதான் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். இதை கொண்டு அல்லாஹ் அவருடைய வேதனைகளை குறைக்கக்கூடும், என்னுடைய தாய்க்கு நான் செய்ய ஒரு தைரியமாக இருக்கக்கூடும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதவர்களாக அந்த இடத்திலே தன்னுடைய ஒரு வளர்ப்பு தாயை இந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினார்கள் என்று சொன்னார். நம்முடைய சொந்த தாயை தந்தையை நாங்கள் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, 14வது அத்தியாயத்தில் 41வது வசனத்தை அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு துஆவை கற்றுத் தருகிறார். நம்முடைய பேரண்ட்ஸுக்காக, பெற்றோருக்காக கேட்க வேண்டிய ஒரு துஆ. ரப்பனா இஃபிர் லீ வலிவாலிதைய, ரப்பனா இஃபிர் லீ வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம
யகூமுல் ஹிசாப். யா அல்லாஹ் ரப்பனா ஃபிர் லி, எனக்கு நீ பாவ மன்னிப்பை தருவாயாக. வலிவாலிதையே, என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நீ பாவ மன்னிப்பை தந்தருள்வாயாக. வலில் முஃமினீன், உலகத்திலே மூமின்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீ பாவ மன்னிப்பை கொடுப்பாயாக. யௌம யகூமுல் ஹிசாப், நீ விசாரணையை மேற்கொள்ளக்கூடிய நாளிலே, பாவ மன்னிப்புக்காக மக்கள் எல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நாளிலே எனக்கும் என்னுடைய தாய் தந்தைக்கும் நீ கட்டாயம் பாவ மன்னிப்பு தந்து விடுவாயாக என்று கேட்கக்கூடிய ஒரு துவாவை அல்லாஹ் கற்றுத் தருகிறார். இந்த துவாவை பேரரசுக்காக ஓதச்சு இதை நாங்கள் பாடமாக்கிக் கொண்டு அன்றாட வாழ்க்கையில் ஓத வேண்டும். இப்போது நாங்கள் அதை பாடமாக்கிக் கொள்வோம். ரப்பனா ஃபிர் லி வ லிவாலிதையே, முடிந்தால் இந்த உலகத்தை விரும்பினாலும் ஓதலாம். ரப்பனா ஃபிர் லி வ லிவாலிதையே, அல்லாஹ் எங்களுக்கு பாவ மன்னிப்பை தருவாயாக, எங்களுடைய பெற்றோர்களுக்கு பாவ மன்னிப்பை தருவாயாக. முடியுமானால் வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப், மூமின்களுக்கும் அதோட சேர்ந்து பாவ மன்னிப்பை கொடுப்பாயாக. யௌம யகூமுல் ஹிசாப், ஹிசாப் நடக்கக்கூடிய, விசாரணை நடக்கக்கூடிய அந்த நாளிலே வரக்கூடிய அந்த துவா தமிழிலேயும் நாங்கள் கற்றுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. யாரெல்லாம் எனக்கும் எங்களுடைய தாய் தந்தையர்களுக்கும் மூமின்களுக்கும் நாளை மறுமையிலே அந்த விசாரணை நடக்கக்கூடிய கொடூரமான அந்த நாளிலே பாவ மன்னிப்பை தந்து விடுவாயாக என்று இஸ்திக்ஃபார் செய்கின்ற ஒரு துவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை அடிக்கடி ஓதி இருக்கிறார்கள். குர்ஆன் கற்றுத் தந்த ஒரு துவா. இப்பொழுது நாங்கள் குறிப்பிட்ட நேரம் இந்த துவாவை என்னுடைய பெற்றோர்களுக்காகவும் எங்களுக்காகவும் நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்து கொள்வோம். ரப்பனா ஃபிர் லி வ லிவாலிதைய, ரப்பனா ஃபிர் லி வ லிவாலிதைய, ரப்பனா ஃபிர் லி வ லிவாலிதைய. ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. يا الله, விசாரணை செய்யப்படக்கூடிய அந்த கொடூரமான அந்த மறுமையினுடைய நாளிலே எங்களுக்கும் எங்களுடைய பெற்றோர்களுக்கும் ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் நீ பாவ மன்னிப்பளிப்பாயாக என்று நாங்கள் இப்பொழுது பிரார்த்தித்து இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பிரபலமான ஒரு சம்பவம், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். 3 நபர்கள் ஒரு குகையிலே தஞ்சம் அடைந்திருந்த போது மழை பெய்து அந்த குகையினுடைய வாயில் மூடிக்கொள்ளும். அப்போது 3 பேரும் முடிவெடுப்பார்கள், இதற்கு மேல் தப்ப வாய்ப்பில்லை, நாம் செய்த ரகசியமான அமல்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்போம். இந்த ஹதீஸை விளங்கப்படுத்துகின்ற போது சொல்வார்கள், இப்போது எங்களுக்கு ரகசியமான அமல்கள் இருக்க வேண்டும். இப்படி ஒரு ஆபத்து, இப்படி ஒரு தேவை, இப்படி ஒரு கஷ்டம், இப்படி ஒரு நெருக்கடி வருகின்ற போது யா அல்லாஹ், நான் உனக்காக இந்த வேலையை செய்த, எனக்கு இதைத்தான் உறுதியாக கேட்பதற்கு ஒரு அமலை ரகசியமாக செய்து வைத்திருக்க, அது யாருக்கும் தெரியாத அமல்களாக இருக்கும். அப்படியான அமல்களை கட்டாயம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு தேவை வருகின்ற போது அதனை கேட்பதற்காக. அப்படித்தான் இந்த 3 நபர்களும் பனு இஸ்ரவேல் சமூகத்திலே வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய அமல்களை கேட்கிறார்கள். அதிலே ஒருவர் சொன்ன, யா அல்லாஹ், நான் பால் கறந்து கொண்டு ஒரு விடையனாக இருக்கிறேன், பால் கறந்து கொண்டு வருவேன், என்னுடைய தாய் தந்தையருக்கு கொடுத்த பிறகுதான் என்னுடைய மனைவிக்கு கொடுப்பேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பேன், நானும் கொடுப்பேன். இது என்னுடைய பலம். என்னுடைய பெற்றோரை நான் எப்போதும் முற்படுத்துவேன். எந்த அளவுக்கு நான் இந்த விஷயத்திலே ஹஸ்ஸானோடு நடந்து கொண்டேன் என்றால், ஒரு நாள் நான் வர தாமதமாகிவிட்டதே, என்னுடைய தாயும் தந்தையும் பசியோடு உறங்கிவிட்டார். இப்போது எனக்கு சங்கன், தாய் தந்தையின் தூக்கத்தை கெடுப்பதா, அவர்களுக்கு இந்த பாலை கொடுப்பதா, என்னுடைய மனைவி மக்கள் பசியோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு முதலில் கொடுப்பதா? நான் முடிவெடுத்தேன், இல்லை, எப்போது பிள்ளை பெற்றோருக்கு பிறகுதான் பிள்ளை மனைவி. முதலில் என்னுடைய தாய் தந்தை குடிக்க வேண்டும், அதற்கு பிறகுதான் என்னுடைய மனைவி மக்களுக்கு கொடுக்க வேண்டும். எனவே என்னுடைய தாயும் தந்தையும் எழுப்பட்டு கொண்டு அவர்கள் அருகிலேயே காத்திருந்தேன். அவர்கள் நீண்ட நேரம் தூங்கியதற்கு பிறகுதான் எழுந்தினார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு பாலை கொடுத்தேன். அவர்கள் குடித்து எஞ்சியதைத்தான் நான் என்னுடைய மனைவி மக்களுக்கு கொடுத்து நானும் குடித்தேன். யா அல்லாஹ், இதனை நான் இஹ்லாஸோடு உனக்காக என்றுதான் செய்தேன். அதனை நீ ஏற்றுக்கொண்டால் இந்த குகையினுடைய வாசலை திறந்து எங்களுக்கு விடிவை தருவாயாக துஆ செய்தார்கள். அந்த குகையினுடைய வாசல் திறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வரலாற்று சம்பவத்தை கற்றுத் தந்தார். அந்த பெற்றோருக்கு உபகாரம் செய்வது என்பது
சில போது எங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய பெரும் ஆபத்துக்களை இல்லாமல் ஆகும் என்பதற்கு இந்த வரலாற்று சம்பவத்தை இஸ்லாமிய அறிஞர்கள் ஆதாரமாக கொண்டு வருகிறார்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபாவில் நிற்கின்ற போது ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், என்னுடைய தாயை முதுகில் சுமந்தவனாக ஒரு தூர பிரதேசத்திலிருந்து ஹஜ்ஜுக்கு அழைத்து வந்திருக்கிறேன். முதுகில் சுமந்து கொண்டுதான் தவாபு செய்கிறேன். முதுகில் சுமந்தவனாகவே தொங்கோட்டம் ஓடுகிறேன், சகை செய்கிறேன். முதுகில் சுமந்தவனாகவே மினாவுக்கு அழைத்து செல்கிறேன், அரபாவுக்கும் முஸ்தலிபாவுக்கும் அழைத்து செல்கிறேன். மக்கா முழுக்க நான் அவர்களை சுமந்து செல்கிறேனே, என்னுடைய தாய்க்கு நான் செய்ய வேண்டிய ஹிதுமத்தை, பணிமுறையை நான் செய்து முடித்து விட்டேனா என்று கேட்கிறார். நம்மிடம் பலர் ஒரு சில உதவிகளை நம்முடைய தாய் தந்தையருக்கு செய்துவிட்டு திருப்தி அடைந்து வருகிறோம். நான் பெற்றோரை சரியாக போய்விட்டேன். அப்படித்தான் இந்த மனிதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், இவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறேனே, இது போதுமா, இந்த ஹிதுமத் போதுமா என்று கேட்கிறார்கள். அப்போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், சகோதரரே, நீ சின்ன பிள்ளையாக இருக்கின்ற போது, சிறுபராயங்கள் இருக்கிற போது அந்த தாய் உன்னை பார்த்து ஒரு புன்முறுவலாக சிரித்தாள் அல்லவா, மனமாற உன்னை பார்த்து மகிழ்ந்தாள் அல்லவா, அதற்கு கூட நீ செய்த இந்த ஹிதுமத்தை ஈடாகாது நான் நினைக்கிறேன் என்று சொன்னார். அந்த அளவுக்கு தாய் தந்தையினுடைய மகிமையை வழங்கி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஒரு மிக பெரும் தாபிஈ, மிகவும் பெரிய ஒரு அறிஞராக இருந்தவர். அவர்கள் சொல்கிறார், அவர்களுக்கு இப்படி கேட்கப்படுகிறது, பெற்றோருக்கு முன்னால் நீங்கள் பணிந்து நடங்களுக்கு குர்ஆன் சொல்கிறது, இதனுடைய அர்த்தம் என்று எடுத்துக்கிறார். அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அடிமை தவறு செய்து விட்டார், தன்னுடைய எஜமானனுக்கு முன்னால் எப்படி கூடி குறுகி நிற்பானோ அப்படி உன்னுடைய தாய் தந்தையருக்கு முன்னால் நிற்கவும் உன்னுடைய சட்டத்தை அவர்களுடைய சட்டத்துக்கு மேலாக உயர்த்தக்கூடாது, அவர்கள் பேசும்போது நீ குறுக்கிடக்கூடாது. ஒரு எஜமானனுக்கு முன்னால் தவறு செய்த அடிமை வளைந்து நெளிந்து போய் நிற்பானே அப்படி நிற்க வேண்டும். அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்று அவர்கள் சொன்னார்கள் என்றால் எந்த அளவுக்கு நாங்கள் ஒருவரும் கவனத்தில் செலுத்த வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார். அதை அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்னத் அஹ்மதிலே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எனக்கு உபதேசம் செய்தார்கள், நீ உன் பெற்றோருக்கு மாறு செய்யாதே, அவர்கள் குடும்பத்தை விட்டும் உன்னை துரத்தி விட்டால், ஒரு சல்லி சொத்தை கூட உனக்கு அவர்கள் தராமல் விட்டாலும் கூட நீ அவர்களுக்கு மாறு செய்கிறாரே, அவர்களை நோயினைப்படுத்துகிறார். சில போது நாங்கள் சொல்லுகின்ற நியாயம், என்னுடைய தாய் தந்தை எனக்கு சரியான ஒரு தொழிலை அமைத்து தரவில்லை, என்னை படிப்பிக்கவில்லை, எனக்கு அது செய்யவில்லை, இது செய்யவில்லை என்று நாங்கள் சொல்லுவோமே, அதற்கு அவர் இந்த சம்பவம் ஆகலாம். சிலவாசம் எப்படி சொன்னார், உனக்கு எந்த ஒரு சொந்தையும் தராமல் உன்னை நடுத்தரவில் துரத்தி விட்டாலும் சரி, நீ அவர்களுக்கு நன்மை செய்வதற்கு பின்வாங்கி விடாது என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஜிஹாதுக்காக வந்த ஒரு மனிதரை சிவகாரசர்கள் நிறுத்தி கேட்கிறார்கள், உனக்கு தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? ஆம், வயோதிபர் நிலையிலே பராமரிப்பதற்கு ஆளில்லாத நிலையிலே இருக்கிறார்கள், அவர்களை விட்டுவிட்டுதான் நான் ஜிஹாதுக்கு வந்தேன். சிவகாரசன் அவர் சொன்ன, உன்னுடைய ஜிஹாத் இங்கே இல்லை, உன்னுடைய வீட்டில் இருக்கிறார். உன்னுடைய ஜிஹாத் இங்கே இல்லை, உன்னுடைய ஜிஹாத் வீட்டிலே இருக்கிறது. உன்னுடைய வயதான தாயையும் தந்தையும் சரியாக பராமரி, ஜிஹாதுக்குரிய நன்மை நீ அங்கே பெற்றுக் கொள்வாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஹதீஸை பாருங்கள், முஸ்னத் அஹ்மதிலே வந்திருக்கிற இந்த ஹதீஸ், வாழ்க்கையை நாங்கள் ஓடோடி உழைத்துக் கொண்டிருக்கிறோமே, இன்னும் தேட வேண்டும் என்று யோசிக்கிறோமே, ஆரோக்கியத்தை வேண்டும் என்று கேட்கிறோமே, அவை அத்தனையும் ஒரே ஒப்பரிலே அல்லாஹ் தஆலா தருகிறார். இந்த ஹதீஸை பாருங்கள், யார் தனக்கு நீண்ட ஆயுள் வேண்டும் என்று விரும்புகிறாரோ, யார் தனக்கு சிறந்த ரிஸ்க் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, யார் தனக்கு தன்னுடைய உணவு விஸ்தீரணம் ஏற்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, அவர் தன்னுடைய பெற்றோரோடு கருணையாக நடந்து கொள்ளட்டும், அது அவருக்கு நாம் பெற்றுத்தரும் என்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி முஸ்னத் அஹ்மதிலே பதிவாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, தாய் தந்தை என்பது எங்கள் எல்லோருடைய முன்னாள் இருக்கின்ற மிக பெரும் சுவனத்தின் வாயில். இதனால்தான் ஒரு தாபிரி தன்னுடைய தாய் மரணித்த போது அழுது கொண்டிருந்தார். நீண்ட நாட்களாக அவர்களை போய் மாணவர்கள் கேட்கிறார், இப்படி இடிந்து போய் கொண்டீர்களே ஏன்? அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்தினுடைய ஒரு கதவு மூடப்பட்டு விட்டது சகோதரர்களே, என்னுடைய சொர்க்கத்துக்கான ஒரு கதவு மூடப்பட்டு விட்டது. இப்போது இல்லை, சொர்க்கத்தின் ஒரு கதவு மூடப்பட்டு விட்டது. அதனால் தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன். தாயும் தந்தையும் எங்களுக்கு முன்னால் இருக்கிறது சொர்க்கத்தின் கதவு தான். அதை சரியாக பராமரித்தால் அந்த கதவு திறந்து நாங்கள் சொர்க்கத்துக்கு போவதெல்லாம்.
ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யாருக்கு வயது முதிர்ந்த நிலையில் தாயோ தந்தையோ இருவருமோ இருந்தும் அவர்கள் மூலமா அவர்கள் சூடத்தை அழைத்துக் கொள்ளவில்லை, அவன் நாசமடைந்து துவாக்கள் அவர்களுக்கு எதிராக. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இறுதியாக இன்னும் ஒரு துவாவை குர்ஆன் கற்றுத்தருகிறது. அதனை ஓதிக்கொண்டு நாங்கள் இந்த அமர்வை நிறைவு செய்வோம். அதுவும் பெற்றோர்களுக்காக இஸ்திக்பார் செய்யக்கூடிய ஒரு துவா தான். அதே வசனம் அப்ப நான் ஓதினது கொஞ்சம் வித்தியாசமாக வந்தது, பன்மையிலே இருந்தது. இப்போது நாங்கள் ஓதக்கூடிய இந்த துவா ஒருமையிலே வருகிறது. எனக்கு நீ பாவம் மன்னிப்பளிப்பாயாக, வழிவாழிதைய என்னுடைய பெற்றோர்களுக்கும் வாக்களிப்பாயாக வரக்கூடிய 71வது அத்தியாயத்தின் 28வது வசனத்திலே வரக்கூடிய இந்த துவாவையும் இன்றைய நாளில் என்னுடைய பெற்றோர்களுக்காக நாங்கள் ஓதிக்கொள்வோம். அதுவும் ஒரு நீண்ட துவா. வழிவாழிதைய வலிமன் தகல வைத்திய முக்மினன் வலி முக்மினின் வலி முக்மினா, முக்மினான ஆண்கள் முக்மினான பெண்கள் என்னுடைய பெற்றோர்கள் நான் எல்லோருக்கும் யா அல்லாஹ் நீ மகந்திரத்தை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்யக்கூடிய ஒரு துவா நாங்கள் சுருக்கமாக ஓதிக்கொள்வோம். ரப்பி ஃபிர்லி வலிவாலிதைய, ரப்பி ஃபிர்லி வலிவாலிதைய என்ற துவாவை இப்பொழுது நாங்கள் இறுதியாக கொஞ்ச நேரம் ஓதி அவருடைய பெற்றோர்களை நினைத்து, அவருடைய கருணையை நினைத்து, அவர்களுக்கு காட்டிய அந்த அக்கறையை நினைத்து, அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அமர்வை நாங்கள் இப்போது நிறைவு கொண்டு வருவோம். எல்லோரும் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பெற்றோர்களுக்காக இறுதியாக பிரார்த்தனை செய்து கொள்வோம். யா அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய பெற்றோர்களையும் மன்னித்து நாளை மறுமையிலும் எங்களுடைய பெற்றோர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் வழங்கிடுவாயாக. வா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.